ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ஃப்ரம் Unacademy. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4ல் மறுபடியும் ஒரு சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை முதல்ல கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் டிஎன்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதே நேரத்தில் 2019 இஷ்யூஸில் கூட பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ஒரே சென்டரில் நிறைய பேர் டாப்பர்ஸ் வந்திருந்தாங்க. அதை கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக சரி ஓகே இங்கே பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக. ஆனால் இந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் மட்டும் இவ்வளோ பிரச்சனை கரெக்டாக. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நேற்று வந்து சிபி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. போன மாதம் மார்ச் 24 பப்ளிஷ் பண்ணியிருந்தது ரிசல்ட்டு. ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து உங்களோட ஐடியை யூஸ் பண்ணி உங்களோட ரேங்கை மட்டும்தான் பார்க்க முடியும். முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்துருக்க முடியும், எல்லாத்துக்கும் உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவி வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக சிவி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதே மாதிரி விஏஓ அதுக்கும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டும், அதே நேரத்தில் டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டும், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு, மொத்தம் 3 பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு அதாவது சிவிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 1:2 ரேஷியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அந்த அப்லோடு பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் நம்பர் வைஸு கண்டினியூவாக இருக்கும். ஓகே, இப்போ 101வது ஆள் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்தாப்பில் 110வது ஆள் இருந்தாங்கன்னா அப்படி கண்டினியூவாக அந்த சீரியஸ் படி ஒரு ஹாலில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க நம்பர் படி தான் கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த சீரியல் நம்பர் படி தான் உட்கார வச்சுருப்பாங்க. அப்போது அந்த ஹாலில் வந்து ஒரு 5 பேர் கிளியர் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்த நம்பர் அப்படியே கண்டினியூவாக சீரியஸாக வரும் கரெக்டாக. ஸோ இப்படி யாராச்சும் அடுத்தடுத்து இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துக்க முடியும் கரெக்டாக, புரியுதா? ஸோ இப்போ சீரியல் நம்பர் படி அடுத்தடுத்த நம்பரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இவங்கெல்லாம் பக்கத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ தான் இப்போ வந்து நடந்திருக்கு கரெக்டாக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூஸில் டைப்பிஸ்ட்டுக்கு 2500 போஸ்ட்டில் 450 பேர் 400லேருந்து 450 பேர் வந்து ஒரே பகுதி அதாவது சங்கரங்கோவில் அப்படிங்கிற பகுதியிலேருந்து மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் ஒன்று கிடையாது. முதல்ல அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டு கரெக்டாக. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிசி மொத்தம் 10,117 வேக்கன்சி படி 2,108 வேக்கன்சி டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேவா, அதே நேரத்தில் 1,186 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகே, இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டர்னு முடிச்சிருக்கணும், சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டர்ன் வந்து நீங்கள் 2 வருஷ கோர்ஸு, அந்த ஷார்ட் டர்னை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கரெக்டாக. ஆனால் டைப்பிஸ்ட் அப்படி கிடையாது. டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து போத் லோயர் அண்ட் ஹையர் வச்சுக்கிறவங்க அதுக்கு எலிஜிபிள் கரெக்டாக. ஸோ ஷார்ட் டர்ன் வேறு, டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது வேறு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் ஷார்ட் டர்ன்லையும் சேர்த்து. ஓகே, ஸோ ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டில் ஒரு 1,108 போஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 400லேருந்து 450 பேர் வந்து சங்கரங்கோவில் பகுதியிலேருந்து மட்டும் அந்த ஏரியாவிலேருந்து மட்டும் கிளியர் பண்ணியிருக்கிறதா ஒரு பிரச்சனை கரெக்டாக. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிரச்சனையே. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் இங்கே இந்த ஏரியாவில் மட்டும் எப்போதுமே இந்த டைம் இவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் மட்டும் கிடையாது, அந்த ஏரியாவில் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டும் சரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அதிகமான நபர்கள் தான் கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நான் உங்களை சமாளிக்கிறதுங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் வந்து நான் இங்கே கொடுக்கல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒரிஜினல் நேட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா சங்கரங்கோவில் தான் கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் இது வந்து நம்ம Unacademyயில் இருக்க நிறைய பேருக்கு வந்து நல்லாவே தெரியும் நான் அந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நானே இப்போ நம்ம எப்படி சென்னைக்கு போனோம் அப்படின்னா அண்ணா நகர் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு தெருவுக்கும் இன்ஸ்டியூட் இருக்கும். இந்த இன்ஸ்டியூட் அந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்கும் கரெக்டாக, நீங்களே பார்த்துருப்பீங்க சென்னையில். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ஏரியாவில் பார்க்கறத விட சங்கரங்கோவில் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அதாவது ஷார்ட் டர்னு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் ஒவ்வொரு தெருவுக்கு போனாலும் அந்த தெருவில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு. இந்த தெருவுக்கு போனாலுமே அந்த டைப்பிஸ்ட் அந்த அடிக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்கே அந்த ஏரியாவில் வந்து ஃபுல் ஃபேமஸுங்க. ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தான் டிஎன்பிசி தரப்புல இருந்தும் விளக்கமாக கொடுத்துருந்தாங்க, நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது உண்மை தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மெசேஜை ஏன் நான் கன்வே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்டு. ஏன்னா நிறையா பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பேர். அதே நேரத்தில் நிறையா பேர் கிட்டத்தட்ட 18 லட்சம் பேரில்
ஒரு 20,000 பேர் மட்டும்தான் சிவிக்கு போகிறாங்க. அதில் 10,000 பேருக்கு மட்டும்தான் போஸ்ட் கிடைக்க போகுது. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஒரு 18 லட்சம் பேருமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நெகட்டிவ் தாட்டில் தான் இருப்பாங்க. கிளியர் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்டுக்கு தான் வருவாங்க. ஓகே, ஸோ அதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனால் இருந்தாலும் நெகட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ணி ஸோ நெகட்டிவாக ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நிறையா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கண்டிப்பாக வந்து எதுலேயும் மாட்டிக்காதீங்க. ஓகே, இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ அந்த ஏரியாவில் சங்கரங்கோயில் ஏரியாவில் இப்போ மட்டும் கிடையாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ஒவ்வொரு ஹிஸ்ட்ரியும் ஒவ்வொரு குரூப் 4 ரிசல்ட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாட்டன் அப்படிங்கிற முக்காவாசி கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% ஆஃப் த ரிசல்ட் வந்து சங்கரங்கோயிலேருந்து மட்டும்தான் கொடுப்பாங்க. அது வந்து எனக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா என்னோட ரிலேட்டிவ் கூட இந்த டைமும் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன்னா நிறையா பேர் நம்ம ரிலேட்டிவே கிளியர் பண்ணியிருக்காங்க. சாட்டன் அதுக்குன்னே தனியாக அங்கே உண்மையில் சொல்ல போனால் அங்கேயெல்லாம் காலேஜ் யாருமே போக மாட்டாங்க சங்கரங்கோயிலில். கரெக்டாக? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிப்பாங்க. 12th முடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சாட்டனில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. சாட்டனில் ஏன்னா தமிழ்நாடு வந்து அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அந்த ஏரியாவில் கொஞ்சம் அவேர்னஸ் அதை பற்றி ரொம்ப அதிகம். அந்த டைம்லேருந்தே சாட்டன் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே போய் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 12th முடித்தோடனே அங்கே போய் ஜாயின் பண்ணுவாங்க. காலேஜுக்கெலாம் யாரும் போக மாட்டாங்க. அது எல்லா பசங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அங்கே காலேஜ் அப்போ டிகிரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கரஸ்லேயே ஒன்று போட்டுருவாங்க. ஸோ டிகிரியும் ஆச்சு, சாட்டன் ஈஸியாக முடித்த மாதிரி ஆச்சு, 2 வருஷம் கோர்ஸு. அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதில் நம்ம காலேஜ் மாதிரிலாம் ஒரு செமஸ்டர் கிளியர் பண்ணலனாலும் அடுத்த செமஸ்டர் போய் நான் காலேஜில். ஆனால் சாட்டனில் அப்படி கிடையாது. ஒரு செமஸ்டர் வந்து நீங்கள் கிளியர் பண்ண மொத்தம் 2 வருஷம் கோர்ஸு 6 மாதத்துக்கு ஒரு டைம் எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் அதை கிளியர் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் கிளியர் பண்ணால் செகண்ட் செமஸ்டர் போக முடியாது. மறுபடியும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் படித்து நீங்கள் அதை கிளியர் பண்ணால் தான் அடுத்த செமஸ்டர் நீங்கள் போக முடியும். கரெக்டாக? ஸோ இப்படி நீங்கள் நார்மலாக நீங்கள் முடிச்சிங்கன்னா 2 வருஷத்தில் முடிச்சிடலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 2.5 வருஷம் ஆகும். 2 அட்டம்ப்ட்னா 3 வருஷம் ஆகும். ஸோ அது கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம் தான். நீங்கள் இந்த சுருக்கெழுத்து அப்படிங்கிறது நிறையா பேருக்கு இதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு. பட் அந்த ஏரியாவில் வந்து இந்த பர்டிகுலராக முன்னாடியிலேருந்தே குரூப் 4 ரிசல்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு ரிசல்ட் அப்படின்னாலே அது சங்கரங்கோயில் ஏரியா மட்டும்தான் அதிகமாகவே இருப்பாங்க. அஸ் யூஸ்வல் நம்மளோட அங்கே பர்சனலாக நானுமே அந்த ஊரில் சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு இன்னும் அது அதிகமாகவே தெரியும். ஏன்னா நானுமே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்திருக்கோம். அங்கேயுமே நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம போயிட்டு வந்திருக்கோம். ஸோ நமக்கு அங்கே இருக்கிற சின்ன வயசுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ நம்ம ரிலேட்டிவ் முதற்கொண்டு இப்போ முதற்கொண்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதில் பேனிக் ஆகாதீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதை தான் நான் முக்கியமாக சொல்ல வர்றேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எதுவும் உண்மையாகவே தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம டிஎன்பிசி அதுதான் சொல்கிறாங்க. அப்படி நடந்திருந்தாலும் அதை டிஎன்பிசி பார்த்துக்குறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதை எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம எக்ஸாமை பார்த்து அடுத்த லெவலில் மூவ் பண்ணி போய்கிட்டே இருங்க. முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் கிளியர் பண்ணவங்க ஒன்று சொல்லிக்கிறேன், இதை நினச்சி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ கிளியர் பண்ணவங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. நல்லா நேர்மையாக படித்த யாருக்குமே இதனால் பாதிப்பே வராது. கண்டிப்பாக அதுக்கு நான் கேரண்டி 100க்கு 100%. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னா எந்த நெகட்டிவ் தாட்டும் வேணாம். ஸோ இதெல்லாம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு இதுக்குமே வந்து ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஓரலாக தான் பிரச்சனை. ஓரலாக தான் இந்த இடத்துல இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை சொல்கிறாங்களே தவிர எவிடன்ஸோடு எங்கேயுமே ப்ரூவ் பண்ணவே இல்லை. கரெக்டாக? ஏன்னா இங்கே பிரச்சனையாக இருக்கலாமோ அங்கே இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இங்கே நிறைய பேர் கிளியர் பண்ணலையா? ஸோ அதனால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க நெகட்டிவ் தாட்டுக்கு வர்றாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. நியூஸில் என்ன தான் போட்டாலுமே உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம உங்கள் அகாடமி சேனல் இருக்குது, அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்க்கும் இருக்குது. ஸோ அதுலேயுமே பின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கணும்னா முதல்ல பாசிட்டிவ் அப்ரோச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக? ஸோ இந்த வீடியோ அப்படிங்க உங்களுக்கு இந்த கிளாரிஃபிகேஷனும் சரி இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய அப்டேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம உங்கள் நினைக்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷனோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ.